பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் ஜெபிப்பதற்கு தாகத்தோடு இணைந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் போனீங்களா? ஆண்டவரை நல்லா தொழுது கொண்டீங்களா? நான் பாளையங்கோட்டையில் துதியின் கோட்டைன்னு ஒரு சர்ச் இருக்குல்ல, பாஸ்டர் ரத்தனம்பால் ஐயா, அவங்க நல்ல ஒரு தெய்வ மனிதர், ஒரு ஆத்தம பாரம் உள்ளவர்கள். ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்கள் சர்ச்சுக்கு வரணும் என்பதாக. நான் ஜெபம் பண்ணி இன்றைக்கு அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்றைய காலையில் அவனுடைய ஆராதனையில் போய் பங்கு பெற்றது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு நல்ல தெய்வ பிரசன்னம். நேற்று தினம் தியானித்து கொண்ட காரியத்தை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். என்ன காரியம் தியானித்த ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காரியம் தியானித்தோம்? நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஃப்ரெண்ட் ஆஃப் காட், ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய சிநேகிதன், ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருப்பது, அதை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படிதானே? இயேசு தன் சீசலை பார்த்து சொல்லுகிறார்ல, இனி நான் உங்களுடைய ஊழியர்கள் என்று சொல்லுவதில்லை, என் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். யோவான் 15:15 அப்படி வாசிக்கிறோம். நான் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன், என் மனசில் எதையும் நான் மறைத்து வைக்கலை. ஏன்னா நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள், அதனால் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தால் 2 பேருக்குள்ள ஒளிவு மறைவே இருக்காது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவில் கூட சில காரியம் மறைக்கப்படும். கணவன் மனைவி உறவில் கூட சில காரியம் மறைக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதாவது சகோதரர்களுக்குள்ள கூட சில காரியம் மறைக்கப்படும். ஆனால் 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஒளிவு மறைவே இருக்காது. நீங்கள் அதனால தான் உங்களுடைய வாலிப பையன்களோ பிள்ளைகளோ சில சமயத்தில் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்டால் வாய் திறக்க மாட்டாங்க, அமைதியாக போயிடுவாங்க. அதனால் நீங்கள் யாரை பார்த்து பேசுவீங்க? உங்கள் மகளுடைய சிநேகிதி யார், உங்கள் மகனுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்து அவனை கூட்டு உட்கார வச்சு பேசுக. ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? அவன் ஃப்ரெண்டு தானே, எங்கிட்ட ஒன்றும் பேச மாட்டேங்கிறான், உனக்கு தெரியாமல் இருக்காதில்ல அப்படின்னு கேட்டு அறிந்து கொள்ளுவாங்க. ஏன்? 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் ஒளிவு மறைவே இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் கூட தான் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எல்லாரையும் நேசிப்போம், எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருப்போம், எல்லாத்துக்கிட்டே அன்பாக பேசுவோம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அவங்க 10 பேர் சேர்ந்து எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். 10 பேர் ஒன்றா தான் இருப்பாங்க ஃப்ரெண்டு அப்படி சொன்னாலும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த 10 பேருக்குள்ளே 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இதுதான் உண்மையான காரியம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் 12 சீஷர்களையும் தன்னோடு கூட வைத்திருந்தாலும் அதில் 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த 3 பேரை பிரித்தெடுத்து நிறைய காரியத்தை அவங்கள்ட்ட தான் தனியாக பகிர்ந்து கொள்ளுகிறார். அவங்களோட தான் அவர் மறுரூபமலைக்கு போகிறார். அந்த சம்பவம் அந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் சொல்லாதங்க. உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லிக்கொள்ளலான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அது வரைக்கும் யாருக்குமே அது தெரியாது. கெத்செமனை தோட்டத்தில் இயேசு இந்த 3 பேரை மாத்திரம் தனியாய் அழைத்து அவங்களுக்கு முன்னால் துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார். அப்படி துக்கத்தை அவங்க பார்க்குறாங்க. எல்லாரிடத்திலும் அந்த உணர்வை ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை, அந்த 3 பேர்கிட்ட மட்டும்தான் வெளிப்படுத்துகிறார். எதனால்? அவங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போ இயேசு மற்றவங்களை நேசிக்கலையானா நேசித்தார், மற்றவங்களையும் தன்னோடு கூட சீஷர்களாக வைத்திருந்தார், எல்லாரையுமே சிநேகிதர்களாக வைத்திருந்தாலும் அதில் ஒரு 3 பேரோட ஒரு தனி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைத்திருந்ததை வேதத்திலே நம்ம பார்க்குறோம். வேத புஸ்தகம் முழுவதிலும் பாருங்கள், இத்தனை தெய்வ மனிதர்கள் இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா, தானியேல், தாவீது, எத்தனை ஊழியர்களை குறித்து பார்க்குறோம். ஆனால் அதில் சிலர் கூட தான் அவர் ஃப்ரெண்டு மாதிரி பழகினதை வேதத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் ஆண்டவரே சொல்கிறார். மோசையோட சிநேகிதனோடு பேசுவதை போல பேசுகிறார். அதே மாதிரி தாவீதோடு கூட என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனோடு ஒரு நெருக்கமான உறவில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோம்ல. நேற்றைய தினம் அதை பற்றி சில காரியத்தை தியானித்தோம். சரி, இப்படி இயேசுவோட நான் ஒரு நண்பனாக சிநேகிதனாக நெருங்கி இருக்கணும், இயேசு கிறிஸ்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும், நான் அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஒரு தூரத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் அல்ல, ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுற ஃப்ரெண்ட் அல்ல, ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா?
உங்களுக்கு இல்லை விருப்பம் இருக்குதா? ஏன்னா சொன்னால ஃப்ரெண்டில் பலவிதம் உண்டு. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீசெண்டாக அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி பழகுவான், அவங்களும் ஃப்ரெண்டு தான். ஆனால் க்ளோஸ் ஆகிட்டம் பாருங்கள், ஒன்றா உட்காந்துருப்பாங்க, கை போட்டு கொள்ளுவாங்க, கையை பிடித்துக்கொள், ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரகசியமாக பேசுவாங்க. உட்காந்து டீசெண்டாக பேசுகிறோன்னு சொல்லி அது டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் 2 பேரும் அப்படி இல்லை, தோளில் கை போட்டு கொள்ளுவாங்க, ரொம்ப நெருக்கமாக பேசி கொள்ளுவாங்க, ரகசியமே இருக்காது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொள்ளுவாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் உள்ள நன்மை தீமைகள், இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ளுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் இயேசுவோடு அப்படி இருக்க விரும்புகிறீங்களா? ஆண்டவர் விரும்புகிறார். உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து நெருக்கமாக ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் நண்பர்களை தேடுகிறான்னு நான் சொல்லுவேன். நான் அறிந்த அளவில் ஆண்டவர் வந்து ஃப்ரெண்டுகளை தேடுகிறார். நிறைய அவருக்கு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவருக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தேடுவது ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் தேடுறார், யாராவது எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்களா, என் காரியத்தை பகிர்ந்து கொள்ள, என்னோடு கூட ஒளிவு மறைவில்லாமல் நெருக்கமாய் பேச பழக யாராவது இருக்கிறாங்களான்னு ஆண்டவர் தேடுகிறார். அவர் உங்களை தேடுகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் விரும்பணும். எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் எப்படி அவரோட க்ளோஸ் ஆகிறது? அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறன்னா என்ன செய்யணும்? அதைத்தான் இன்றைக்கு அதில் ஒரு 3 காரியத்தில் ஒன்று, இன்றைக்கு முதலாவது ஒரு காரியத்தை ஒரு வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். நேற்றைக்கு நான் அதை பற்றி சொன்னல. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். திரும்ப அந்த வசனம் எடுங்க. அது 1065வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். அந்த பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1065வது பக்கம் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று சொல்லப்படுகிற 2 பேர் ஒருமனப்படுவார். அப்போது இயேசுவோடு நீங்கள் நெருக்கமாக வாழணுமானா முதலாவது தேவை ஒரு மனம். ஒரு மனம். ஆண்டவருடைய இருதயமும் உங்கள் இருதயமும் இணையணும், ஒரே மனமாக இருக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் உடைய நினைவாக இருக்கணும். அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதுதான் உங்கள் ஆசையாக இருக்கணும். அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதுதான் உங்கள் சிந்தனையாக இருக்கணும். 2 பேரும் ஒரு மனப்படுவது. கணவன் மனைவிகளை பாருங்கள், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே சரீரம் ஒன்றாகிறாங்க. அவருடைய இருதயம் இணைக்கப்படணும். அதுக்கு தான் சர்ச்சில் ஜெபலாம் நடக்குது. ஆனால் சிலருடைய இருதயம் ஒன்றா இணைஞ்சிடும். கணவன் மனைவி பார்த்திங்களா, அவங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் சிலருக்குள்ள சண்டையே வராது, முறுமுறுப்பு வராது. சின்னதாக வந்தாலும் அது பெருசே ஆகாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு ஐக்கியமாகுது. சிலர் இருதயம் வேறுபட்டே நிற்கும். அதனால் என்னன்னாலும் குறையும், சண்டையும் பிரச்சனையும் சச்சரவும் தான். ஏன்னா இருதயம் ஒன்றாகலைன்னு அர்த்தம். இப்போது ஆண்டவரை நாமும் இணைந்து நடக்கணும், அவரோட ஃப்ரெண்டாக இருக்கணுமானா இயேசுடைய இருதயமும் உங்கள் இருதயமும் இணையணும், ஒரு மனம் உண்டாகணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போது இயேசுவும் நானும் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். ஜீசஸ் அண்ட் மீ, நானும் இயேசுவும் எப்படிப்பட்ட ஐக்கியம் வைத்திருக்கிறோம். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரே எண்ணம் இருக்கணும், ஒரே நோக்கம் இருக்கணும், ஒரே சிந்தை இருக்கணும். அப்போ ஆண்டவரோட நான் க்ளோஸாக இருக்க முடியும், ஆண்டவரை நெருங்கி வர முடியும். ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னை குறித்து ஒரு திட்டம் வைக்க, நான் ஒரு திட்டம் போட்டு ஆண்டவரே இதை செய்யணும், இதை ஆசீர்வதிங்க அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பார். நான் ஒரு திட்டம் போட்டு கொண்டு வந்தால் அவன் வேறு ஒரு திட்டம்லாம் வச்சுருக்கிறான், என்ன பண்ணுறது? சரி, அவன் ஆசைப்பட்டதை செய்திருவோம், ஆண்டவர் செய்திருவார். ஆனால் ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம் ஆண்டவருக்குள்ளே இருக்காது. அதே சமயத்தில் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய நான் அர்ப்பணித்து விட்டால் ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அப்போ ஆண்டவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். இப்படி ஒரே நாள் இது வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை நெருங்கி ஆவியிலே ஒரு இணைப்பு வரணும். ஒரு ஆவியிலே ஒரு இணைப்பு வர வேண்டியது அவசியம். இப்போ உதாரணத்துக்கு சில காரியம் பார்க்கலாமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுங்க. வேறு புஸ்தகத்தில் ஆபிரகாமை என் சிநேகிதன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். அந்த வசனத்தில் இயேசு ஆண்டவர் சோதம் கொமோரா பட்டணம் அந்த பாவம் பெருகி பரலோகம் வரைக்கும் துன்மார்க்கம் பெருகினதுனால அந்த பட்டணத்தின் மீது நியாய தீர்ப்பு செய்ய ஆண்டவர் வருகிறார். அந்த பாவம் நிறைவானதுனால அதை அழிக்கும்படி பரலோகம் தீர்மானித்து விட்டார். அதற்காக ஆண்டவர் இறங்கி வரும்போது தான்
ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவரே சொல்கிறார், நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன் பூமியில், அதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இல்லை, நான் மறைக்க மாட்டேன், ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஆண்டவர், நீ யோசித்து பாருங்கள், வானத்தையும் பூமி உண்டாக்கின அவ்வளோ பெரிய தேவன் ஒரு சாதாரண மனுஷனிடத்தில் நான் செய்ய போகிறத அவனுக்கு மறைக்க மாட்டேன், நான் அவன்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன், ஏன்னா அவன் எனக்கு நல்ல சிநேகிதன் அப்படின்னு ஆண்டவர் வருகிறார். வந்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் பற்றி எனக்கு தெரியும், ஐ நோ ஹிம். நான் அவனை அறிந்து வைத்திருக்கிறேன். நான் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தால் அவன் பின்வரியர்களுடைய சந்ததிக்கும் இப்படி தான் நடக்கும்னு அவன் போதிப்பான், சொல்லுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் அறிந்து வைத்திருந்தார். நான் என்ன சொல்கிறேனோ அதான் ஆபிரகாம் செய்வான். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் அதை போதிப்பான். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்களேன். அதே மாதிரி என்னை குறித்து சொல்ல முடியுமா? உங்களை குறித்து சொல்ல முடியுமா? இந்த மகன், இந்த மகள், நான் என்ன சொன்னாலும் அதை 100% அப்படியே இவன் ஏற்றுக்கொள்ளுவான், அவள் ஏற்றுக்கொள்ளுவாள். நான் என்ன சொல்கிறேனோ அதான் செய்வாங்க, கொஞ்சமாக பிசக மாட்டான் அப்படின்னு உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. நாம் இயேசுவனுடைய விருப்பத்தை 100% நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது ஏன் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தரணும் என்பதில் கவனம் செலுத்துகிறோமா? அப்போ இருதயம் இணையில்லை. நம்முடைய இருதயம் ஆவியில் ஒரு இணைப்பு வரலன்னு அர்த்தம். இங்கே ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கு ஒரு நெருக்கமான ஒரு இணைப்பு இருந்தது. ஏன்னா கர்த்தரே சொல்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேன்னு அதை ஆபிரகாம் நினைப்பான். அதனால் ஆண்டவர் இறங்கி வந்து, இப்போ சோதோம் கொமோரா பட்டணத்தின் பாவம் பெருகிட்டு அது அழிக்கப் போகிற என்ற செய்தியை ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தேவன். ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ளே இல்லை, அப்போ அவன் பாதிக்கப்பட மாட்டார், அவர் வெளியில் தான் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்துட்டு பாவம் செய்கிற பட்டணத்தை அழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. எதுக்கு ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் பேசணும்? ஓய், ஏன் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வந்து இந்த பட்டணத்தை அழிக்க போகிற செய்தியை சொல்லணும்? அப்படி ஒரு கட்டாயம் இருக்குதா? அவர் தேவன், இவர் சாதாரண ஒரு மனிதன், பூமியில் இருக்கிற மனிதன். அவருக்கு என்ன சொல்லணும்னு அவசியம் இருக்கிறது. அதான் ஆபிரகாம் பாதிக்கப்படுவதில்லை. ஆபிரகாம் வேறு இடத்துல இருக்கிறார், அழிச்சு போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. ஏன் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லணும்? நீங்கள் நல்லா யோசிங்க, அதை நல்லா திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. ஆண்டவர் வந்து இந்த பட்டணத்தை அழிக்க போகிற செய்தியை சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, 22ஆம் வசனம், ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான். நின்று கொண்டு ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவருக்கு சமீபமாய் வந்து, ஆண்டவரே, துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழிப்பீரோ? ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? அந்த ஜெபந்தான் தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினார். இப்போ நாம் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? சோதோம் கொமோரா பாவம் பெருகிட்டு ரொம்ப அநியாய அக்கிரமம், அது அழிச்சிட போகிற மந்திரவாதம், பில்லிசூனியம், ஒரு தெய்வ பயமே இல்லை, அழிச்சிட போகிறேன்னானா நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆண்டவரே, நானே சொல்லணும்னு இருந்தேன், தாங்க முடியல, ஒரே அநியாயம் அக்கிரமம், அழிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆபிரகாம் அப்படி சொல்லியிருந்தா ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பார்? துக்கப்பட்டு போயிருப்பார். அப்போ என் இருதயத்தை ஆபிரகாம் புரிந்து கொள்ளலையே. ஒரு துன்மார்க்கனை அழிக்கணும்னா கூட தேவன் சந்தோஷமாக செய்வதே இல்லை. பாவியனுடைய மரணத்தை விரும்பாத ஒரு தேவன், அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர பாவத்தினால ஒரு மனிதன் அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவது இல்லை. இப்போ ஏன் அவர் அழிக்க வந்தார்? அவர் தன்னுடைய நீதியின்படி தண்டனை கொடுத்து அழிச்சு ஆகணும். அதனால் அவருடைய உள்ளத்தில் துக்கம், அவர் ஒரு வேதனை இருந்தது. அந்த துக்கத்தை இப்போ நம்ம துக்கப்பட்ட உடனே என்ன சொல்கிற? ஃப்ரெண்டை தேடுவோம். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு, உங்கள் அப்பா அம்மா திட்டாங்கங்க, உங்களுக்கு ஒரு துக்கம் வந்துட்டு உடனே நீங்கள் யாரை தேடுவீங்க? டியரஸ்ட் ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ணி பேசுவீங்க, அல்லது நேரடியாக பையங்கள் இருந்தால் பைக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கே போனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நேராக போய் அப்படியே முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உடனே பேசாட்டால் கோபத்தில் போய் அப்படி உட்காருவீங்க. பதில் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. என்னடா ஆச்சு? வீட்டில் ஏதோ நடந்திருக்குது வீட்டில், அதனால தான் நீ துக்கத்தோடு வந்திருக்கிற. என்னை முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லை, நீ சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி என்கிட்ட. எங்கள் அப்பா அப்படி திட்டுறாருடா அப்படி சொன்னேன். ஓகே, அப்பா தானே, ஆறுதல் படுத்தி சரிப்படுத்த முயற்சிப்பான் ஃப்ரெண்டு.
ஏன்னா முகத்தில் தெரிஞ்சிடும் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறங்க என்னை. அவன் பாதிக்கப்படும் போது உங்ககிட்ட வருவான், உங்களுக்கு தெரிஞ்சிடும் 2 பேர். அதே மாதிரி ஆபிரகாம் எப்படி தேவனை தேடி ஆண்டவரிடத்தில் தன் காரியத்தை சொல்லுகிறாரோ, இப்போ ஆண்டவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது, நான் அழிக்க வேண்டியது இருக்குதுன்னு ஒரு துக்கம் இருக்குது. யார்கிட்ட அதை சொல்கிறது? என் பாரத்தை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணுவது? ஆண்டவர் பார்க்குற பூமியில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் என் இருதயத்தை புரிந்து கொள்ளுவான்னு சொல்லி ஆபிரகாமிட்ட வந்து ஆண்டவர் ஷேர் பண்ணுகிறார். இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை, பாரத்தை ஷேர் பண்ண உடனே அவன் வந்து ஆபிரகாம் பாருங்க அதை அறிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் துக்கத்தோடு வந்திருக்கிறார். அவர் ஒன்று இதை சந்தோஷமாக செய்யலை. அவர் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், என் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அவர் துக்கத்தோடு வந்திருக்கிறார். உடனே திறப்பில் நின்று பரிந்து பேசி ஜெபிச்ச உடனே ஆண்டவருடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி, சந்தோஷம். திறப்பில் நின்று ஜெபிக்க எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், என்னுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவன், என் பாரத்தை புரிந்து கொண்டவன் என்று ஆண்டவர் சந்தோஷத்தோடு. இல்லை ஆபிரகாம் 50 பேர் இருந்து அழிக்க மாட்டேன். அப்போது அவனுக்கு தெரிஞ்சிட்டு 50 பேர் இல்லை, ஆண்டவரே 45 பேர் அழிக்க மாட்டேன், ஆண்டவரே 40. ஆண்டவர் திரும்ப திரும்ப ஜெபிக்க ஆண்டவர் கோபம் வரல. இவர் ஆபிரகாம் தான் பயந்துக்கிட்டேன், உங்களுக்கு கோபம் வராமல் இருப்பதாக இன்னொரு முறை ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் கோபப்படலை, அவருக்கு சந்தோஷம். என் பாரத்தை அறிந்த ஒரு சிநேகிதன் எனக்கு இருக்கிறான், என்னுடைய துக்கத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு சிநேகிதன் எனக்கு கிடைத்து விட்டான். அந்த சந்தோஷம் ஆண்டவருக்குள்ளே. நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி பழகி ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்த உடனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், ஆண்டவர் துக்கத்தோடு வந்திருக்கிறாரா, சந்தோஷத்தோடு வந்திருக்கிறாரா, கோபத்தோடு வந்திருக்கிறாரா, அவர் என்ன மாதிரி சுபாவத்தோட, என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கோட இப்போ இந்த ஜெப நேரத்தில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். இது மனிதனால் விளக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஆண்டவருக்குள்ளே வந்து நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தால், அதுவும் குறிப்பாக ஆண்டவரே என்னை எழுப்பி மகனை ஜோமன்னு சொல்லிட்டா அவருடைய மனதில் ஏதோ ஒரு காரியத்தோடு வந்திருக்கிறார் நீ உடனே எனக்கு தெரியும். நான் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டோன்னு நானாக ஜெபிக்க ஆரம்பிக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நான் அவரை உற்று கவனிப்பேன். ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குது, ஏன் ஆண்டவர் துக்கத்தோடு வந்திருக்கிறாரு, ஏன் கோபத்தோடு வந்திருக்கிறார், ஏன் ஆண்டவர் கொஞ்சம் மனதில் ஒரு வேதனையோடு வந்திருக்கிறார். என்னால் அந்த தேவ பிரசன்னத்தில் தெளிவாக உணர முடியும். அப்போ சில சமயத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஐயோ, என் ஆண்டவர் துக்கத்தோடு வந்திருக்கிறாரே, என் ஆண்டவர் மனசில் வேதனையோடு வந்திருக்கிறாரே. எனக்கு நல்லா தெரியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும். அவர் வேதனையோடு வந்திருக்கிறார் என்பதை தெரியும். அவர் சந்தோஷமாக வந்திருந்தாலும் எனக்கு தெரியும், சந்தோஷமாக சில காரியத்தை சொல்லுவார் தெரியும். நீங்கள் அவரோட க்ளோஸ். இது எப்படிங்க தெரியும்? இது விளக்கே சொல்ல முடியாது. 2 ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா இருக்கிறாங்க, அவன் சோகமாக இருக்கிறான், அவனுக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாதா? அவன் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். அவன் துக்கமாக வந்திருக்கானா, சோர்ந்து போய் வந்திருக்கிறானா, அவன் கோபத்தோடு வந்திருக்கிறானா, அல்லது கலங்கி வந்திருக்கிறானா, எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு சொல்லுவீங்கள்ல, உங்களுக்கு தெரியும்ல. எல்லாரையும் பற்றி தெரியாது, டியரஸ்ட்டாக இருக்கிறவங்கள அவங்க பேச்சில், அவன் பேசுகிறதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவனுடைய என் நண்பன் என்ன மாதிரி ஃபீலிங்கோடு வந்திருக்கிறான், என்ன சூழ்நிலையோடு வந்திருக்கிறான்னு தெரியும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி ஆண்டவருடைய உணர்வுகளை உங்களால் விளங்கி கொள்ள முடியும். அப்போ ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிட்டு அவர் துக்கத்தோடு வந்திருக்கிறாரு, அவர் சந்தோஷமாக ஒன்று அழிக்க வரல, அவருடைய உள்ளத்தில் துக்கம், அதை சரிப்படுத்துவதற்கு பரிந்து பேசுகிறார். அதாங்க நண்பர். அப்போ நீங்கள் ஆண்டோடு எனக்கு அது தாங்க, இது தாங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, வரம் தாங்க, வல்லமை தாங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நீ ஜெபிக்கலாம், அது எல்லாரும் சொல்லுவது. ஆனால் ஆண்டவரே, ஏன் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்க? நான் என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்? ஒய் லார்ட். அப்போ ஆண்டவர் மனம் திறந்து சொல்லுவார், இதுதான் என்ன பாரம், இதுக்காக ஜெபிப்பியா, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவியா, இதுதான் என்ன உள்ளத்தை காயப்படுத்துது மகனே. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் பாருங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றிவிடும். அப்படி நெருக்கமாக இருக்கவருடைய கண்ணில் தான் கண்ணீர் வரும். ஏன்னா அவருடைய ஃபீலிங் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். நான் பார்த்துருக்குறேன்.
சில சமயம் நான் ஜெபிக்க போனால் பிகினிங்கில் அந்த ஆண்டோடைய பிரசன்னை வந்தோடனே தெரிஞ்சிடும். என் இருதயம் கலங்க ஆரம்பிச்சிடும். என்னுடைய இருதயத்தில் இந்த பாரம் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். சில சமயம் சில நம்முடைய நேரம் பேசவே வராது. அழுது கொண்டு அப்படியே உள்ளத்திலிருந்து கதறுதல் வரும். சில சமயத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கும் போது துக்கத்தை பார்த்தோன்னே அழுக வரும் தெரியுமா? அழுது போது சரி அவன் ரொம்ப துக்கத்தோடு இருக்க பொண்ணு பேசாத அழட்ட விட்டுருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆவிக்குரிய நிலைமையில் வரும். நீங்கள் இயேசுவோட ஃப்ரெண்டாக பழகி பாருங்கள், உங்களுக்குள்ள அது தெரியும். அப்போ தான் தெரியும். அல்லது உங்களால் அதை விளங்கி கொள்ள முடியாது. அதனால தான் சிலர் இந்த அனுபவம்லாம் புரிந்து கொள்ளாமல் இது கழணுமா அது கழணுமா, இயேசு சிலர் செஞ்சு முடிச்சு அவங்க தத்துவம் பேசுவாங்க. அவங்க இயேசுவை அறியலை, முழுமை அவரோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை. வெறும் வசனத்தை சொல்லிக்கொண்டு அப்படியே ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அவரோட பழகினீங்கன்னா ஆபிரகாம் மாதிரி. அப்போ அந்த மாதிரி சிநேகிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். இப்போது யாத்திராமம் 32 அதிகாரம் வாங்க. யாத்திராமம் 32 அதிகாரத்தில் மோசே சிநேகிதனோடு பேசுவதே பேசினார்ல. இப்போ யாத்திராமம் 32 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே மலையில் கர்த்தரோடு இருக்கிறார். மலை அடிவாரத்தில் ஜனங்க இருக்கிறாங்க. மலையின் மத்தியில் யோசுவா இருக்கிறார். பாளையத்தில் ஆரோன் மிரியாமலாம் இருக்கிறாங்க. விக்கிரகத்தை செஞ்சிட்டாங்க. விக்கிரகத்தை செஞ்சு இதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்னு பண்டிகை கொண்டாடுறாங்க. குடித்து வெறித்து துன்மார்க்கமாக நடக்கிறாங்க. மோசேக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மோசே கீழே இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தல உன் ஜனம் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ பாரு. விக்கிரகத்தை உண்டாக்கி விபச்சார வேசித்தனம் பண்ணி குடித்து வெறித்து என்னை துக்கப்படுத்துகிறாங்க பாரு. ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார். இதே 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, மோசே ஆண்டவர் சந்திக்கிறார் முள்செடியில். அப்போ என்ன சொல்கிறாரு, மோசே, எகிப்து தேசத்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை கண்டேன். என் ஜனங்களுடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்தது. என் ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வர நீ வா அப்படின்னு கூப்பிட்றார். என் ஜனம், என் மக்கள் அவங்க படுற உபத்திரவத்தை கண்டேன்றார். இங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, நீ எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனம் அப்படின்னா ஆண்டோடைய உள்ள எவ்வளோ காயப்பட்டிருக்கிறாரு, எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். மோசே டக்குன்னு விளங்கிட்டார். ஆண்டவர் துக்கப்பட்டாரு, ஆண்டவர் வேதனைப்பட்டுட்டாரு. அன்றைக்கி என்கிட்ட பேசும்போது என் ஜனம்னு பேசினார். இப்போ ஓன் ஜனம்னு என்னை பார்த்து பேசுகிறார். அப்படியானால் அந்த அளவிற்கு அவங்க துக்கப்படுத்திட்டாங்க, ஆண்டவரை காயப்படுத்திட்டாங்க. ஆண்டவருடைய உள்ளம் துக்கமாக விளங்கி கொண்டார். இப்போ பாருங்கள், கீழே ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ ஆண்டவர் கோபத்தோடு இருக்கிறார். ஒரு பக்கம் முதல்ல வேதனை, 2வது சொல்கிறார், மோசே அந்த ஜனங்களை அழிக்கும்படி என்னை விட்டு விடு. லீவ் மீ அலோன் டு டெஸ்ட்ராய் தட் பீப்புள். நான் அவங்களை அழிச்சிடுறேன், ஒன்றை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். அவரால் முடியும். ஆண்டவருடைய திட்டத்தை மாத்துறாரு. அவ்வளவு என்னை வேதனைப்படுத்தினாங்க, அவளை அழிச்சிடுறேன், நான் ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குறேன். கோபப்பட்டுறது ஆண்டவர் மோசைக்கு தெரிஞ்சிட்டு, முதல்ல அவருடைய உள்ள காயப்பட்டு வருத்தம், 2வது அவருடைய கோபம் வெளிப்படுகிறாரு. இப்போ மோசே கீழே நீங்கள் தொடர்ந்து வீட்டில் அதை வாசித்து பாருங்கள். இன்றைக்கி இரவு கர்த்தர் சொல்கிறாரு, நீ அழைத்து கொண்டு வந்த உன் ஜனம். மோசே எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய ஜனம், அவங்க மேலே உமக்கு கோபம் மூளாதிருப்பதாக. எவ்வளோ அருமையான கான்வர்சேஷன். கர்த்தர் சொல்கிறார் ஓன் ஜனம்ன்றார். மோசே சொல்கிறார், இல்லை ஆண்டவரே உம்முடைய ஜனம், உங்கள் ஜனம், நான் வேலைக்காரன், உங்கள் ஜனத்தை அழைச்சிக்கிட்டு வர்றேன், கோபம் மூளாமல் இருக்கட்டும். பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இப்போ மோசே அப்படியே தேவனுடைய இருதயத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறார். ஆண்டவர் துக்கப்பட்டுட்டார், வேதனைப்பட்டு விட்டார், இப்போ கோபப்பட்டு விட்டார், இப்போ மக்களை அழிப்பேன்னு சொல்கிறார். இப்போ மோசே அதை அறிந்து கரெக்டாக ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி எப்படி ஜெபிச்சார்? 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 13ஆம் வசனத்தில் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறார். 11ஆம் வசனத்தில் பாருங்க, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது. என்ன ஆண்டவரே கோபப்படுறீங்களே, உங்கள் ஜனம் எப்படி பேசுகிறார் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஆண்டவரோட பழகி பாருங்களேன். இந்த வேறு மாதிரி ஒரு அற்புதமானவர் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அதுவும் இப்போ இயேசுவோடு நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஜெப நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இனிமையாக இருக்கும்.
நிறைய பேர் சும்மா ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஆண்டுட்டு அதை தரேன் இதை தரேன் பிச்சைக்கிற மாதிரி கேட்குறது தான் ஜெபம்னு நினைக்கிறோம். இல்லை, கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் ஜீசஸ். ஆண்டவரோடு ஒரு உரையாடுவது. அவர் பேசணும், நீங்கள் பேசணும், அவர் கேட்கணும், நீங்கள் பதில் சொல்லணும், நீங்கள் கேட்கணும், அவர் பதில் சொல்லணும். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். எல்லா நாளும் அப்படி அழுதுகிட்டே இருக்க மாட்டார். எப்போ அவருக்குள்ள பாரம் இருக்கிறோ, யாராவது ஜெபிக்கன்னு வரும்போது அவர் உங்களை எழுப்பி ஜெபிக்க சொல்லுவார். ஒரு தனிப்பட்ட ஆள், ஒரு சபை, ஒரு தேசம், ஒரு இன மக்கள், அது குறித்து ஆண்டவர் பேசுவார். இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அந்த ஆபிரகாம்கிட்ட பேசும்போது இன்னொரு ஜனம், சோதம் கொமோரா ஜனம், அவங்கள பற்றி பேசுகிறார். இப்போ ஆண்டவர் கெஞ்சி பிரார்த்தனை செய்தார். மோசே கெஞ்சினதுனால அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். வருத்தப்பட்டார், கோபப்பட்டார். மோசே கெஞ்சி பிரார்த்தனை பண்ண உடனே ஜனங்கள் மேலே பரிதாபம் வந்து விட்டார். அதான் ஊழியக்காரனுடைய காரியம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது தேவனுடைய வசனம், ஆண்டவரோடு உள்ள உறவு. அப்போது நாம் ஆண்டவரோட பழகும்போது அவருடைய உணர்வுகளை அவருடைய புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா அவருடைய இருதய துடிப்பை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதே மோசையுடைய காரியத்தில் இன்னொரு சம்பவம் பாருங்களேன். எண்ணாகமம் 12 அதிகாரம் எடுங்க. எண்ணாகமம் 12 அதிகாரத்தில் மோசைக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் எழும்புறாங்க. இவங்க மோசைக்கு துணையாய் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள். ஆனால் இவங்க மோசையை குற்றப்படுத்துகிறாங்க. மோசைக்கு விரோதமாக எழும்பி அவருடைய மனைவியாக எத்தியோப்பியா ஸ்திரியை குறித்து மோசையை குற்றப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அது கரெக்டாக தெரியுது. மோசையை குற்றப்படுத்தி வாங்கிட்டு தான் கர்த்தர் பேசினாரா? யார் இந்த ஆரோன்? மோசையுடைய அண்ணன். யார் இந்த மிரியா? மோசையுடைய அக்கா. அவர் தீர்க்கதரிசி, அவன் ஆசாரியன். ஆண்டவர் துணையாக ஆண்டவர் கொடுத்தார். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து மோசையை குற்றப்படுத்துகிறாங்க. நீ என்ன ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருப்பார், வான்ட்டு தான் கர்த்தர் பேசினார், எங்கள்கிட்டையும் கர்த்தர் பேசுகிறார், நாங்களும் ஊழியக்காரங்க தான், எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவியை குற்றப்படுத்தி பேசுகிறாங்க. எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்ததுனால குற்றப்படுத்தி பேசுகிறாங்க. அவங்களுக்கு அது தப்பாக தெரியுது, குற்றப்படுத்துகிறாங்க. மோசை ஒன்றுமே பேசலை. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா மோசை ஒன்றும் அவருக்குள்ள வருத்தம் வந்துட்டு, மோசைக்குள்ள ஒரு வேதனை வந்து விட்டது. இந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் துணையாக கொடுத்தவங்களே என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாங்களே. இப்போ மோசையுடைய உள்ளம் துக்கப்பட்டதை தேவன் பார்த்தார். அங்கே கர்த்தருடைய உள்ளம் துக்கப்பட்டதை மோசை அறிந்து கொண்டு ஜெபம் பண்ணினார். இப்போ என் சிநேகிதன், மை ஃப்ரெண்டு மோசஸ், அவனை காயப்படுத்துகிறாங்க, இவங்க துக்கப்படுத்துகிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் இறங்கி வந்துட்டார். மோசை ஒன்று கூப்பிடல, ஆண்டவரை பாருங்கள், என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என்னை குற்றப்படுத்துகிறாங்க பாருங்கள் ஆண்டவனை. மோசை பேசலை, மோசை அமைதியாக இருந்தார். அப்படி உள்ள காயப்பட்டு விட்டது, துக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரி என்ன அபாண்டமாக பழி சுமத்தி துக்கப்படுத்துகிறாங்களே, குற்றப்படுத்துகிறாங்களேன்னு ஆண்டவர் அவருடைய உள்ளம் துக்கப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறாரு, கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி. 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான். மோசை ஜெபிக்கவே இல்லை, கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். என் ஃப்ரெண்டு மோசே, அவனை குற்றப்படுத்துகிறாங்களா? கர்த்தர் இறங்கி வந்துட்டார். 3 பேர் வாங்க, கம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க அப்படின்னு கர்த்தர் 3 பேர் ஆசரிப்பு கூடாரத்தில் கூப்பிட்ட உடனே கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி, கர்த்தர் இறங்கிட்டார். மோசை கூப்பிட்டாரா? கூப்பிடல. மோசை துக்கப்பட்டுட்டார், காயப்பட்டுட்டார். ஆண்டவரை பார்த்த உடனே அவர் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அவர் நீ என்ன சொன்ன? ஆரோன் உனக்கு என்ன பிரச்சனை? மிரியாம் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன காரியம்? விசாரிக்கல. அவருக்கு எல்லாம் தெரியுமே. அவருடைய விசாரணை வித்தியாசம். அவர் ஒருத்தரையே கூப்பிட்டு என்னென்னலாம் கேட்க மாட்டார். அவருக்கு எல்லாம் தெரியும், சிந்தனை தெரியும், எண்ணம் தெரியும், இவங்க என்ன எண்ணத்தோட மோசையை குற்றப்படுத்துகிறாங்கன்னு தெரியும். அதனால் ஆண்டவர் வந்தார். மோசே, நான் தீர்க்கதரிசியாக இருந்தால் இப்படி தான் பேசுவேன், மோசைக்கிட்ட அப்படி இல்லை, முகமுமாக பேசுவேன். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் உணர்வுகள் மோசைக்கு தெரியும், என் கோபம் தெரியும், என்னுடைய வருத்தம் தெரியும், என்னுடைய வேதனை தெரியும், எல்லாம் மோசை அறிந்து எங்கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் முகமுகமாக 2 பேரும் பேசுகிறோம். மோசை பற்றி எனக்கு தெரியும், நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் 9ஆம் வசனம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஆண்டவர் சொல்கிறாரு 8ஆம் வசனத்தில், மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்படி பேசிட்டு கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தர் போயிட்டார். யார் மேலே கோபம்? என் ஃப்ரெண்டை பற்றி நீ பேசுறியா? எனக்கு தெரியும் மோசையை, அவன் இருந்து எப்படிப்பட்டேன்னு. ஐ நோ ஹிம்.
நீ யார் குற்றப்படுத்த? கோபத்தோடு ஆண்டவர் போயிட்டார், அவ்வளோதான். ஆண்டவர் எழுந்தருளி போயிட்டார். உடனே மிரியாம் குஷ்டரோகி ஆகிவிட்டாள். பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் ஆண்டோடைய இருதயத்தை புரிந்து அவருடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்கும் போது நீங்கள் துக்கப்பட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். உங்களை யாராவது காயப்படுத்தி நீங்கள் வேதனைப்பட்டுட்டீங்க, ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் இறங்கிடுவார். என் ஃப்ரெண்டு, என்ன நினச்ச? உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? தேவன் இறங்கிடுவார். அவர் ஆறுதல் படுத்துவா. நான் எத்தனையோ முறை நான் துக்கப்பட்டுட்டு ஆண்டவர் எதுக்கு அழுகிற, எதுக்கு சொன்னு போகிறேன், யார் என்ன சொன்னானே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஐ நோ யூ. உன் இருதயம் எனக்கு தெரியும், உன் சூழ்நிலை எனக்கு தெரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ மை சன். உன்னை பற்றி எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னா என்ன, நீ சொன்னு போகாத. ஆறுதல் படுத்துவார். அவர் துக்கத்தோடு வரும்போது நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதை பார்த்து அவருக்குள்ள ஒரு ஆறுதல். நான் துக்கப்படும் போது அவர் இறங்கி வந்து பேசுவார். பல சமயங்கள் நான் கண்ணீர் விட்ட சமயங்கள் அவர் எனக்கு சமீபமாய் வந்திருக்கிறார். அவர் அப்போ தான் நான் நெருக்கமாக பார்த்துருக்கிறேன். அவருடைய கரம் என்னை தொட்டதை, அவருடைய கரத்தினால் என் தலையை தடவி கொடுத்து பேசின அனுபவத்தை கூட ஒரு சமயத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவ்வளவு அன்பானவர். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பழகுங்க. அவர் எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் தெரியுமா? அவரை உங்களுடைய சிநேகிதனா, நீங்கள் அவருக்கு சிநேகிதனாய் மாற ஒப்பு கொடுங்க. அப்போது தேவனுடைய இருதயம் உங்களுடைய இருதயமே இணையணும். இயேசுடைய சிந்தை தான் உங்கள் சிந்தையாக மாறணும். அப்படி தான் இந்த மோசையுடைய இருதயம் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவனோட க்ளோஸ் ஆயிட்டார், உங்களோடு கூட. அப்போ தேவன் உங்களுக்காக அவர் பேசுவார், ஆறுதல் படுத்துவார். இயேசுவோட ஒரு மனம் அவசியம். அவருடைய சிந்தை, அவருடைய நோக்கம் உங்களுடைய நோக்கமாக மாறணும். ஸோ அவர் டிஜேசி தினகரன் அவங்கள பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்களுடைய இருதயம் எப்படி, அவங்களோட பழகி பார்த்தா தான் தெரியும், பழகுனவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சிறு பிள்ளை குழந்தையினுடைய இருதயம், அவனுடைய ஒரு கபடற்ற ஒரு இருதயம். எத்தனையோ முறை நான் அவன்கிட்ட பேசியிருக்கிறேன். சில சமயம் மணிக்கணக்காக பல காரியத்தை பேசியிருக்கிறாங்க. சில சமயத்தில் எனக்கு கூட்டு உட்கார வச்சுட்டு பிஏட்ட சொல்லுவாங்க, நானும் தம்பியும் பேசணும், நான் கூப்பிட வரைக்கும் வர வேண்டான்னு சொல்லிடுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசியிருக்காங்க. நான் அவங்க பேசுகிறத ரொம்ப கேட்டுக்கிட்டு நான் அதிகம் பேச மாட்டேன். அவங்க அப்போ சொல்லுவாங்க, தம்பி நான் யார்கிட்ட சொல்ல முடியும், அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நான் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, நான் யார்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியும் தம்பி சொல்லுவாங்க. அவங்களுடைய இருதயம் இயேசுவோடு இணைந்து இருக்கும். இயேசுடைய சிந்தனை அவங்களுக்குள்ள, இயேசுடைய இருதயம் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு சமயம் சென்னையில் பேரின்ப பெருவிழா அநேக வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு கேம்பை நடத்த போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி இன்றைக்கி பேரின்ப பெருவிழா கடைசி நாள் கூட்டம் மெட்ராஸ் கடற்கரை பீச்சில் நடக்குது, சீர நேரங்களில் நீங்கள் வரணும், என் பக்கத்தில் நீங்கள் இருக்கணும்னாங்க. சரி பிரதர்னு சொல்லிவிட்டு நான் அந்த கேம்பில் வேற ஆளை நடத்த சொல்லிவிட்டு மீட்டிங் போயிருந்தேன். என்னை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அப்போ என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஒரு பலன், ஏன்னா நீங்கள் எனக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி சொன்னாங்க. நான் பின்னால் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கூட்டெல்லாம் முடிந்துட்டு அடுத்த நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க தம்பி உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க. நெக்ஸ்ட் டே கிரீன்வே சாலையில் இருக்கிற அந்த ஆஃபீஸுக்கு நான் போயிருந்தேன் பிரதரை சந்திக்க. நான் போனபோது சொல்ல, என்ன பிரதர் கூட்டம் நடத்துகிறாங்க, என்ன தம்பி கூட்டம் நடத்துகிறாங்க, ஏன் பிரதர்னு கேட்டேன். நம்ம ஊழியக்காரங்க மேடையில் போகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், 9:30 மணி ஆயுது கூட்டம் முடிகிறதுக்கு. பின்னால் கார்னிக்கு ஏறி வந்துடுறோம், நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் ஜனங்கள் 2 பஸ் ஏறி போகணும்ல தூரமாக. நான் அந்த கூட்டம் நடத்துகிறவன்ட்ட சொன்னேன், பஸ் ஒழுங்கு பண்ணியிருக்கீங்களா, மக்கள் உடனே போகணும்ல, செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டேன். செஞ்சுட்டோன்ட்டாங்க. ஆனால் செய்யலை தம்பி. ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, ராத்திரி 10 மணிக்கெல்லாம் 10:30 மணிக்கெல்லாம் பஸ் இல்லாமல் அலைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு கூட்டம் நடத்துகிறாங்க பாருங்கள். அந்த சாதாரண மக்களை குறித்த ஒரு உணர்வு யாருக்கு இருக்கும்? இயேசுவுக்கு. அதே இருதயம், அதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. அவங்களுக்குள்ள கூட்டம் நடத்துகிறாங்க, நல்லா செஞ்சுட்டாங்க, கூட்டம் நடந்தது போச்சுன்னு அந்த மகிழ்ச்சி இல்லை. அதுக்கு பதிலாக ஜனங்க கஷ்டப்பட்டாங்களே திரும்பி போகிற, அதுதான் இயேசு சொல்கிறார்ல,
ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறேன். நீ உங்களை சும்மா அனுப்பின வழியில் சோர்ந்து போவாங்களே, அவங்களுக்கு நான் உணவு கொடுத்து அனுப்பணும். இயேசுவின் இருதயம். நான் சகோதரர்கள் பல முறை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, ஜனங்கள் பாவம் தம்பி, அவங்க எப்படி போவாங்க? நான் அவங்கள்ட்ட எவ்வளவோ சொன்னேன், ஒழுங்கு பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லி. அதுதான் இயேசுவின் இருதயம். இந்த மாதிரி இருதயம் நமக்குள்ள இருக்குதா? இயேசு என்ன நினைப்பாரோ அந்த நினைப்பை நமக்கு இருக்குதா? இயேசு என்ன யோசிப்பாரோ அந்த யோசனை நமக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. நம்ம பெரும்பாலும் சுயநலமாக தானே இருக்கிறோம்ல. ஐ ஆம் சேஃப், எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு வசதி, என்ன கொண்டு விட்டுருங்க, என்ன பாதுகாப்பு. ஜனங்கள் அதை அவங்க போய்கிடுவாங்க. ஆனால் பிரதர் டிஜே தினகரன் அவங்களுடைய அப்படி கிடையாது. இயேசுவின் இருதயத்தை நான் அவட பார்த்துருக்கிறேன். பல சமயத்தில் பார்த்துருக்குறேன். பல காரியத்தில் அவங்க ஷேர் பண்ணும்போது நான் அதை பார்த்துருக்குறேன். அந்த சுபாவம் அவங்களுக்குள்ள. அதனால தான் ஆண்டவர் வந்து அவ்வளோ அழகாக அவங்கள்ட்ட பேசுகிறார். அவ்வளோ ஆண்டவரோட க்ளோஸாக இருந்தாங்க அவங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு அனுபவம்னா, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ளணும், உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்ளணும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 13:22, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? டேவிட், எ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், என் இருதயத்திற்கு ஏற்றவன். என் இருதயம் தாவீதின் இருதயமை இணைந்திருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னு அதை தாவீதன் நினைப்பான். என் இருதயம் வேகமாக துடிச்சா தாவீதின் இருதயம் வேகமாக துடிக்க. என் இருதயத்தை அறிந்தவன், எனக்கு சித்தமானதுதான் அவன் செய்வான். என் ஆண்டவர் இதைத்தான் விரும்புவார், என் ஆண்டவர் இதைத்தான் சொல்லுவார், என் ஆண்டவர் இதைத்தான் செய்ய நினைப்பார், அதான் செய்வார். சில குறைபாடு தவறுகள் தாவீது வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்போது அதெல்லாம் ஒதுக்கிட்டார். 1-2 முறை மிஸ்டேக் இருக்கணும் மனிதர்கள், அதனால சில தவறுகள் இருக்கும். அதை தேவன் ஒதுக்கிட்டு அவன் பெரும்பாலும் அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை செய்வான். ஆண்டவர் சாட்சி. உங்களை பற்றி என்னை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? ஓ, இந்த மகள் என் இருதயத்திற்கு ஏற்ற மகள், அவருடைய சுயநலமே கிடையாது, நான் என்ன விரும்புகிறேனோ அதைத்தான் என் மகள் செய்வான். ஆண்டவர் உங்களை குறித்து சொல்ல முடியுமா? என் மகன் நான் என்ன விரும்புகிறேனோ அதைத்தான் அவன் செய்வான், என் இருதயத்திற்கு ஏற்றவன் உங்களை குறித்து சொல்ல முடியுமா? நான் இந்த வசனத்தை வைத்து அழுது ஜெபிச்சிருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் லார்ட். உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக இருக்கணும் ஆண்டவர், அந்த கிருபை எனக்கு தாங்க. தாவீதுக்கு போல நான் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும். ஐ வாண்ட் டு பி லைக் தட் லார்ட். எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்கன்னு நான் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறேன். உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருக்கணும், உங்களுக்கு விருப்பமானதை எல்லாம் நான் செய்யணும் ஆண்டவரே. உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அவருடைய இருதயத்தோடு நீங்கள் இணைந்து இருக்கணும். தாவீது எப்படி ஜெபிக்க? 143 சங்கீதம் 10 வசனம் பாருங்க. 143 சங்கீதம் 10 வசனத்தில் தாவீது ஒரு அழகான விண்ணப்பம், எனக்கு பிடித்த அருமையான ஒரு ஜெபம். அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். Lord, teach me to do your will. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். இந்த ஜெபத்தை என்னுடைய பிரேயர் ரூமில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அடிக்கடி இந்த ஜெபம் செய்வேன், பெரும்பாலும் தினமும் செய்திருவேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிங்க, கிருபை தாங்க. உங்களுக்கு பிரியமானதை செய்யணும். சில சமயம் நான் தவறு செய்திருக்கிறேன், பல சமயம் தவறு செய்திரு அப்புறம் உட்காந்து அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இந்த வசனத்தை என்னுடைய ஜபரையில் எழுதி வச்சிருக்கிறேன். அதை வைத்து நான் உமக்கு ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் கூட இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா இது என்னுடைய ஜபம், நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜபம். என்னுடைய ப்ரேயர் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். ஆண்டவரை தாவீதை போல நம்முடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி இருந்துட்டா, நீங்கள் ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது அவருடைய இருதயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவர் எந்த சூழ்நிலையில் என்ன இருதயத்தோடு உங்களை சந்திக்கிறார் இன்றைக்கு என்பது உங்களுடைய ஆவியில் தெளிவாக தெரியும். அந்த பாதிப்பு உங்களுக்குள்ளே உண்டாகும். அதே பாதிப்பு, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பாதிப்பு உங்களுக்குள்ளே உண்டாகும். உன் ஃப்ரெண்டு சுகமாக வந்துட்டான், நீ என்னடாச்சுன்னு அவன் கண்ணில் கண்ணீர் வந்த உடனே
உங்கள் கண்ணில் கண்ணீர் கலங்கும் தெரியுமா? நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? என்னன்னே தெரியாது, உங்கள் ஃப்ரெண்டு அழுகிறான். அவன் அப்படியே அழுத உடனே அதை பார்த்த உடனே உங்கள் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்துரும். ஓய், அவனுடைய பாதிப்பு உங்களுக்குள்ள வரும். என் ஃப்ரெண்டு அவன் சந்தோஷமாக வந்தால் என்னடா அன்றைக்கி ரொம்ப உங்கள் முகம் மலர்ந்துடும். பார்த்துருக்கீங்களா? டியரஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், தெரியும். சந்தோஷமாக பேச, என்னடா நீ சந்தோஷமாக வந்திருக்க, என்ன ஹாப்பியா சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது சோகமாக வந்தால் உங்கள் குரல் சோகமாயிரும். அவன் அழுகிறத பார்த்தோன்னே அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டுரும், உங்கள் கண்ணு கலங்கிறோம். உணர்ந்திருக்கிறீங்களா? இதே தான் ஜெபத்தில் இயேசுவோட பழகிறதுல உண்டாகும். அதான் அவனுடைய சிநேகிதன் ஆகுவது. அதில் சில அனுபவங்கள் நமக்கு இன்றைக்கி முழுமையாக என்னால் சொல்ல முடியாது. அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம தியானிக்க போகிறோம். இது ஒன்று தான் இப்போ பார்த்துருக்குறோம். இன்னும் சில காரியம் இருக்குது. அவர் ஆண்டவரோடு ஒரு ஃப்ரெண்டாக இருக்குன்னா நம்ம எப்படி இருக்கணும்? முதல்ல தேவனுடைய இருதயத்தை அறிந்து அவருடைய இருதயமாக நம்முடைய இருதயம் மாறணும். அவரோட இருதயத்தில் இணைக்கப்படணும். 2 பேருடைய இருதயம் இணைக்கப்படணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே எண்ணம் நமக்குள்ளே உண்டாகணும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருக்க கடவுதுன்னு வாசிக்கிறல்ல, சும்மா வாசித்துட்டு போகிறோம். அந்த சிந்தை, இயேசு இதை எப்படி பார்ப்பார், இயேசு இந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ளுவார், இயேசு இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவார், இயேசு இந்த காரியத்தை கேள்விப்பட்டால் என்ன செய்வார் தெரியும். அதனால தான் சொல்ல சில காரியம் வந்து பேசும்போது சபையில் நடக்கிற சில காரியம் நான் ஜபரையில் போன உடனே அது என்னை பாதிக்கும். தேவன் அவர் என்ன துக்கத்தோடு அதை பேசுகிறார் என்று எனக்கு தெரியும். அதான் சொன்னேன், நேற்று சொன்ன தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே என் மனதில் ஒரு பாதிப்பை, நான் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க போனால் கண்ணில் கண்ணீராக வருது, அழுகையாக வருகிறது. ஆண்டவரே, ஏனென்றால் தேவன் துக்கப்படுகிறார். அநியாயமாய் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த வேதனை ஆண்டவருக்குள்ள, அந்த பாரம் என்னை தாக்குகிறது. அதுதான் எனக்குள்ளே கண்ணீரை கொண்டு வருகிறது, அழுகையை கொண்டு வருகிறது. அழுது ஜெபிக்கும் போது தேவன் பதில் கொடுக்கிறார், நான் என்ன செய்ய போகிறேன் என்று. இப்படித்தான் ஒரு சபையில் கலாட்டா நடக்குது, பிரச்சனை வருது, பேப்பரில் செய்தி ஆண்டவர் துக்கப்படுகிறார்னு ஒன்று என்னை பாதிக்கிறது. நான் ஜெபிக்க போனால் அது என் இருதயத்தை உடைக்கிறது, கண்ணீரை கொண்டு வருகிறது. என்னால் தேவனுடைய உள்ளத்தை, இயேசுவின் உள்ளத்தை அது பாதிக்கிறது. எனக்கு தெரியும். அந்த செய்தி கேள்விப்பட்டவுடனே என் ஆவியிலே உணரும் போது இயேசுடைய இருதயம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது, அதனால் இயேசுடைய இருதயத்தில் என்ன பாதிப்பு வருகிறது என்பதை என் ஆவியிலே உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு கூட்டத்தில் போனோடனே திரளான மக்களை பார்த்த உடனேயே சில சமயம் கண்ணில் கண்ணீராய் வரும், அழுகையாக வரும். அப்போ அந்த ஆண்டவர் இந்த மக்களை எப்படி பார்க்கிறாரோ அந்த உணர்வு எனக்குள்ளே வரும். அப்போ அந்த மக்களுக்கான ஒரு அழுகை கண்ணீர். சில சமயம் கூட்டத்துக்கு போக முன்னாலேயே நான் சொல்லுவேன், அந்த அற்புத பெருவிழாவில் சில சமயம் ரூமில் ஜெபிக்கும் போதே ஜெபிக்க ஆரம்பித்தாலே கண்ணீராக வரும், அழுகையாக வரும். தேவன் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறார். இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவ்வளோ பாடுகள், இந்த நெருக்கத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க, பாதிப்புகளுக்கு மத்தியில் இருக்கிறாங்க, இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அது இந்த நாள் முழுவதும் என்னை பாதிக்கிறதை நான் உணர்ந்திருக்கேன். இருந்தால் இயேசுடைய இருதயம் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறது, அது தெரியும். அப்படி நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. இயேசு நீங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. இது எனக்கு ஒரே நாளில் கிடைச்ச அனுபவம் அல்ல. நான் இதை பற்றி அறிந்து கொண்டு ஜெபித்து ஆண்டவரை நெருங்கி வந்து தான் கொஞ்சமாக ஆவியானவர் அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்து அதனால் இப்போ நான் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்ட உடனே எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு உடனே ஆவியிலே தெரிஞ்சிடும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன காரிய செய்தியோடு என்னை சந்திக்க வந்திருக்கிறார், எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். எனக்கு அன்பானவர்களே, இதே மாதிரி அனுபவத்தில் அநேகர் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். பலருக்கு இந்த அனுபவம் இருக்குது. ஆனால் இதுதான் உங்களுக்கு சொல்ல தெரியல. நான் அதை விளக்க சொல்கிறேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. நீங்கள் ஜெபிக்க போனால் அழுகிறீங்க, தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே வரும்போது இருதயம் கசக்கி பிழியப்பட்டதை உணர்கிறீங்க, அழுகிறீங்க, அந்நிய பாஷையில் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. காரணம், ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை உங்களுக்குள் வைக்கிறார். உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்குது. நிறைய பேர் இந்த அனுபவத்தோடு இருக்கிறீங்க. ஆனால் இதுதான் உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். இந்த மோசே, ஆபிரகாம், தாவீது, இதை தியானித்தாலும் உங்களுக்கு விளங்கி விடும்.
ஆனால் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தன் சிஷ்யர்கிட்ட துக்கப்படுறாரு, வியாகுலப்படுகிறாரு. அப்போ அவங்க விளங்கி கொள்ளவே இல்லை, அதை புரிந்து கொள்ளவே இல்லை. நம்மகிட்ட ஏன் ஆண்டவர் துக்கப்படணும்னு விளங்கி கொள்ளவில்லை. அதனால தான் அவங்களால ஜெபிக்க முடியல. ஆனால் சில சமயம் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லிட்டா, சில சமயம் பல மணி நேரம் அந்த பாரம் அழித்து கொண்டே இருக்கும், ஜெபம் வந்து கொண்டே இருக்கும், தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம் இருதயத்தை அழித்து கொண்டே இருக்கும். சில மணி நேரம், சில சமயத்தில் சில நாட்களாக அந்த துக்கம் தொடரும். நெகேமியா பாருங்க, சில நாளாய் துக்கித்து அந்த பாதிப்பு நமக்கு வரும்போது நமக்கு தெரியும். நீங்க அவருக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறீங்களா? அப்ப ஆண்டவரை தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருக்கணும். மோசையை போல உம்முடைய இருதயத்தின் பாரத்தை நான் புரிந்து கொள்ளணும். ஆபிரகாமை போல உங்களுடைய வேதனை நான் புரிந்து கொள்ளணும். அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. நான் உங்களோட நெருங்கின ஒரு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன்னு ஒப்பு கொடுத்தா அவர் ரொம்ப ஆசையோடு இருக்கிறார். தன்னுடைய உள்ளத்தை ஷேர் பண்ணி தன்னுடைய காரியத்துக்காக ஜெபிக்க வைக்கிறதற்கு ஃப்ரெண்டுகளை தேடுகிறார். நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? வாலிப தம்பி, வாலிப மகளே, சின்ன பிள்ளைகள் கூட, ஐயா ஊழியர்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கி அவருக்கு ஊழியர்கள் தேவையில்லை, அவருடைய பாரத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஆட்கள் அவருக்கு தேவை. நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றுங்க. உம்முடைய ஃப்ரெண்டாக என்னை மாற்றுங்க. உம்முடைய சிநேகிதனாக நான் இருக்க விரும்புகிறேன். பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன். உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவளாக இருக்க நான் விரும்புகிறேன். எனக்கு இந்த அனுபவம் வேணும். உம்மோட நெருக்கமான அனுபவம் வேணும். உம்முடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளணும். உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நான் விளங்கி கொள்ளணும். ஆண்டவரே, உம்முடைய கோபத்தையும் உம்முடைய வேதனைகளையும் உம்முடைய வருத்தத்தையும் கூட நான் புரிந்து கொள்ளணும். உம்மோடு நெருங்கி வாழ்கிற அந்த அனுபவம் எனக்கு வேணும். உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற இருதயம் எனக்கு வேணும். நான் இயேசுவோடு அப்படி நெருங்கி இருக்கணும். எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய சிநேகிதனாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சிநேகிதியாயிருக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு இந்த அனுபவத்தை தாங்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அநேகர் ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா. இந்த வாலிப தம்பி ஒப்பு கொடுக்கிறாங்க, இந்த வாலிப மகள் ஒப்பு கொடுக்கிறாங்க, இந்த ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் சிலர் ஒப்பு கொடுக்கிறாங்க. அவங்களை சொந்தமாக்கி கொள்ளுங்க, ஃப்ரெண்ட் ஆக்கி கொள்ளுங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவங்களா மாற்றுங்க. பெருகட்டும் உங்களுடைய சிநேகிதர்கள், பெருகட்டும் உங்களுடைய சிநேகிதிகள் தேசத்தில் பெருகட்டும். உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த அனுபவத்தை தந்துவிட்டதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அடுத்த வாரமும் இதே காரியத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை நீங்கள் தியானிங்க. மோசையை குறித்து, ஆபிரகாமை குறித்து, தாவீதை குறித்து. ஆண்டவர் இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க அர்ப்பணித்து ஜெபிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.